சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டம். அப்படியே எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டம். அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதிக சர்ச்சைக்குள்ளான ஒரு 3 மூவிஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது சூர்யாவோட ஜேபி மூவி தான். இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு மாதம் வரைக்குமே சர்ச்சைகள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட தலைவரையும் சின்னங்களையும் வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கன்றது தான் இந்த படத்துக்கான பிரச்சனையே. இந்த படம் வெளியானதுக்கப்புறம் சூர்யா நடமாட முடியாதெல்லாம் ஒரு கும்பல் மிரட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு 5 கோடி வரைக்கும் நஷ்டம் வர கேட்டாங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம தளபதியோட பீஸ்ட் மூவி தான். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வில்லனை கைத்துல கட்டி தூக்கிட்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம வில்லனும் ஒரு முஸ்லீமா இருப்பாரு. படம் வந்ததுக்கு அப்புறம் சில முஸ்லீம் அமைப்புகள்லாம் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுக்கு முன்னாடி துப்பாக்கி மூவிலையும் இது மாதிரி முஸ்லீம்கள் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதனால விஜய் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாதுகாப்புலாம் கேட்டாராம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பேட் கேர்ள் மூவி தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் அன்னைக்கு ரிலீஸ் ஆனது. அன்னிலிருந்து எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு பெண்ணுனா பத்தினியா தான் இருக்கணுமான்ற கருத்தை வச்சு அந்த படமே எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிராமண பெண்களை தவறா சித்தரிச்சிட்டாங்கன்னு சொல்லி பிராமண அமைப்புகள் கூட இதுக்கு போராட்டம் தெரிவிச்சாங்க. இந்த படத்துக்கு ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட் வந்தா கூட ஒரு பக்கம் பாசிட்டிவான கமெண்ட்டும் வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு நான் உங்க கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க.